அனைவருக்கும் வணக்கம். தீராத உடல் பிரச்சனைகளை கூட தீர்க்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் பிரச்சனையை மட்டும் இல்லாமல் மனக்கவலை எல்லாமே நாம் இந்த கோவிலுக்கு போனால் தீர்ந்துடுமா. இங்கே இருக்கக்கூடிய மண்ணு கூட மருந்தாக இன்றைக்கும் பார்த்து பிரசாதமாக வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் இருந்தாலும் முக்கியமாக சுந்தரருக்காக சிவபெருமானே யாசகம் பெற்று உணவு பெற்று கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த கோவிலுடைய மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மிக பெரும் பழமையான நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு சிறப்பான கோவில் பற்றி தாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கோவிலில் நம்ம பௌர்ணமி நாளைக்கெல்லாம் போய் கிரிவலம் போனோம் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு இணையாக ஒரு பலனை பெற முடியும் அப்படின்னும் இன்றைக்கும் இந்த இடத்துல சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே மூலிகை தான். அதனால் இந்த கோவிலுக்கு நாம் ஒரு முறை போயிட்டு வந்தாலே போதும், நீங்காத நோய் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உதாரணமாக இங்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி இந்த கோவிலில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. முக்கியமாக இந்த கோவிலுடைய மண்ணை எடுத்து உடம்பிலும் நெற்றியிலும் நாக்கிலும் வைத்தாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோயெல்லாம் நீங்கி போயிடுமா. அப்படி இது எந்த கோவில், இது நம்ம தமிழகத்தில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய சிறப்புகள்லாம் இன்னும் என்ன, இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் தடைகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். தீராத உடல் பிணிகள் மற்றும் மனக்கவலை கூட நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணையே மருந்தாக தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த இறைவனை மருந்தீஸ்வரர் அப்படின்னே அழைக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு மூலிகையே மருந்தாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறதால மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் இங்கு கோவில் சுயம்புவாக உருவாகி லிங்க வடிவில் அமைந்திருக்கிறது அப்படின்னு இந்த கோவில் பற்றிய முழு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் தாங்க திருக்காச்சூர் மருந்தீஸ்வரர் கோவில் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய திருத்தலமாக இந்த தலம் இருக்குங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரால் தேவார பாடல்கள் பெற்ற தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் ஒன்று இது அப்படின்னு சொல்லலாம். மலை மேலே அமைந்திருக்கக்கூடிய மிகவும் பழமையான மற்றும் தொன்மையான சிவன் கோவில்களில் இது ஒன்று. இங்கு சிவன் லிங்கமாக அருள்பாலிக்கிறாரு. இவர் சுயம்புவாக தோன்றியதாகவும் சொல்லப்படுது. திருக்கச்சூரில் 2 முக்கியமான சிவத்தலங்கள் இருக்குது. ஒன்று மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆலக்கோவில்களில் சிவனுடைய பெயர் கச்சாபேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆமை வடிவத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. மற்றொன்று மலை மேலே இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவில். இவர் இந்திரனுக்கு மூலிகை மருந்து வழங்கியதால் மருந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறதாகவும் வரலாறு சொல்லுது. ஒரு முறை தேவேந்திரனுக்கு சாபத்தின் காரணமாக தீர்க்க முடியாத நோய் ஒன்று வந்திருக்கு. அதாவது தன்னுடைய தேவ மருத்துவர்கள் 2 அனுப்பி பாலை அதிபாலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகளை கொண்டு வர சொன்னாராம். பல இடங்களில் அலைந்து திரிந்து தேடியும் அந்த மூலிகை கிடைக்கல. இறுதியில் தேவ மருத்துவர்கள் இந்த மலை பகுதிக்கு வந்திருக்காங்க. இந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் மூலிகைகளை அடையாளம் காண முடியாமல் அவர்கள் அவதிப்பட்டிருக்காங்க. இந்த தல அம்மை இருளை நீக்கி ஒளிகாட்டி அருளினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதன் பிறகு தேவ மருத்துவர்கள் தங்களுக்கு தேவையான மூலிகைகளை பறித்து சென்று இந்திரனுடைய நோயை குணப்படுத்தினார் அப்படின்னும் இருளை நீக்கி ஒளி காட்டியதால் இந்த தல அன்னை இருள் நீக்கி அம்மை அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் இந்த தல இறைவனுக்கு மருந்தீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. உடல் நலம் இல்லாதவங்க பௌர்ணமி நாள்லையோ அல்லது வாரந்தோறும் அல்லது பிற நட்சத்திர தினத்தன்னைக்கோ இந்த தலம் கிரிவலம் வர்றது சிறப்பாக நடந்துட்டுருக்கு. கிரிவலம் வரும்போது இங்கு வீசக்கூடிய மூலிகை
தென்றல் அந்த உடலையும் உள்ளத்தையும் தழுவி நோயை குணப்படுத்துகிறது அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலும் சுவாமியையும் அம்பாளையும் நாம் பிராபித்து விபூதி தரிசனம் கொண்டோம் அப்படின்னா நாள்பட்ட நோய் கூட, தோல் நோய்களும் கூட குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு கொடுக்கப்படக்கூடிய மண்ணை எடுத்து நம்ம உடம்பிலும் நெற்றியிலும் மற்றும் நாக்கிலும் வைத்தா அனைத்து நோய்களும் நீங்கும், நோயில்லாத உடலாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு மண்ணையை மருந்தாகவும் விபூதியாகவும் கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்குதுங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அல்லது உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் மண்ணே பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த மண்ணை நாம் இட்டுக்கொண்டோம் அப்படின்னா நம்மளை நோய் மட்டும் இல்லைங்க, துஷ்ட சக்திகள் அனைத்தும் தலை தெறிக்க ஓடிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்த விடங்க தலங்கள் அப்படின்னும் திருவாரூரை சார்ந்திருப்பது போல உப விடங்க தலங்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவில், சிங்கபெருமாள் கோவில் மற்றும் மறைமலை நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கச்சூர் முதலான தலங்களை சொல்லுவாங்க. திருவான்மியூர் தலத்தையும் உப விடங்க தலங்களையும் சொல்லுவாங்க. இந்த 3 தலங்களுமே சாந்தி நியமன தலங்கள் அப்படின்னு தல புராணங்கள் விவரிக்குது. தேவர்களும் முனிவர் பெருமக்களும் சோமஸ்கந்தராக சிவனார் தரக்கூடிய திருக்காட்சியை தரிசிக்க ஆவல் கொண்டாங்களாம். கடும் தவம் மேற்கொண்டு இந்த பலனாகத்தான் இந்த கோவிலில் சிவபெருமான் விடங்கராக காட்சி தந்துள்ளினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவை உபய விடங்க திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சப்த விடங்க தலங்கள் போல உப விடங்க தலங்கள் போல இந்த பிரதிவிடங்க தலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 17 பிரதிவிடங்க திருத்தலங்கள் இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்துரைக்கக்கூடிய விதமாக சிற்பங்கள் அழகாக வடிவமைப்பாங்க. அதே போல் கூர்ம அவதார காட்சி, ஸ்ரீ அனுமன், ஆதிசேஷன், காளிங்கநாதர், கல்கி அவதாரம், இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தூண்களில் சைவ சமயத்தை குறிக்கக்கூடிய சிற்பங்களும் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய ஊர்த்துவ தாண்டவ சிற்பமும் காளிதேவி, துர்காதேவி முதலானவர்களுடைய சிற்பமும் அழகுற வடிவமைக்கப்பட்டிருக்கும். திருக்கச்சூர் திருத்தலம் சுந்தரருக்கு சிவனார் திருக்காட்சி தந்த தலம் அப்படின்னும் ஆலமரத்தை தல விருட்சமாக கொண்ட திருத்தலம் அப்படின்னும், மேலும் இந்த கோவிலை ஆலக்கோவில் என்று சரித்திர குறிப்புகள் தெரிவிக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கச்சூர் திருத்தலத்தில் மாசி மாதத்தில் சிறப்பு பூஜைகளும் நடக்கிறத பார்க்க முடியும். அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும். திருக்கச்சூரில் 2 சிவனுடைய ஆலயங்கள் அருகருகே அமைந்திருக்கிறதும் சிறப்பு. அதே போல் கச்சபேஸ்வரர் தியாகராஜர் கோவிலுக்கு பின்புறம் மலையடிவாரத்தில் இன்னொரு சிவனுடைய ஆலயமும் இருக்கும். இங்கே சிவனாருடைய திருநாமம் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இந்த கோவிலும் இருக்குது. இந்த கோவில் பற்றி நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம போகும்போதே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஒரு பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்கிற வகையில் இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பாள் ஒளியை பரப்பியதால் இருள் நீக்கி அம்மன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் நம்ம இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் கூட நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் நாம் இந்த வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வர வேண்டிய கோவில்களில் இந்த மருந்தீஸ்வரர் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சுமார் 2000 வருடத்துக்கு மேலே பழமையான இந்த கோவில், இந்த தலத்தில் ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவர் தவமிருந்து சிவனுடைய காட்சியை பெற்றதால் இந்த தலம் இருக்கக்கூடிய ஊர் திருவான்மீகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. காலப்போக்கில் தான் திருவான்மியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலினுடைய மூலவர் தியாகராஜர் என்றும் அம்பாள் திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உங்களுக்கும் நாட்பட்ட நோய்கள் இருக்குது, நாம் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 2 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும். திருவான்மியூர்லேயும் ஒரு மருந்தீஸ்வரர் இருக்கார், திருக்கட்சியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் குறிப்பிட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகில் இருக்கக்கூடிய திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.